வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பேரண்டிங் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். என்னென்னா, நிறைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு, வளர்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் ஜாம் வாங்கி சாப்பிட கொடுப்பாங்க. ஜாம் அப்படின்றது பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தடவுறது போய் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஏன் இட்லி தோசைக்கெலாம் கூட ஜாம் தொட்டு சாப்பிட்ற குழந்தைகளும் இருக்காங்க இல்லையா? இந்த ஜாம் ரெகுலர் பேசிஸில் ரெகுலராக இன்டேக் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமே பற்களில் கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகம்தான். கேவிட்டியை உண்டாக்குறதோட மட்டும் கிடையாது, பற்களில் உடல் பருமன், அதுவும் ரெகுலராக எடுத்துகிட்டே வரக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரமே சைல்டுஹுட் ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகம் தான். தொடர்ச்சியாக ஜாம் சாப்பிட்டுட்டே வரக்கூடிய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு, ஏன் புற்றுநோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே அதிகம் தான். இதனால் பெற்றோர்கள் ஜாம் அப்படின்றத ஃப்ரூட் ஜாமாக இருந்தாலும் ஜாம் சாப்பிட கொடுக்கறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொதுவாகவே பழங்களை கொதிக்க வைத்து தான் ஜாம் மாதிரி அந்த ஃபார்முக்கு கொண்டு வராங்க இல்லையா? பழங்களை அதிகமான வெப்பத்தில் டெம்பரேச்சரில் கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா பழங்களில் இருக்கக்கூடிய நீர் சத்து அப்படின்றது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும், நீர் சத்தே இருக்காது. அதே சமயம் பழங்களை அதிகமான வெப்பத்தில் கொதிக்க வைக்கிறதால அந்த பழங்களோட ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேராது. ரொம்ப குறிப்பாக வைட்டமின் சி ஊட்டச்சத்தெல்லாம் பழங்களில் இருக்குது அப்படின் போது அது நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்காது. அதே சமயம் ஜாமில் பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அதில் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு ஒரு பிரெட் மேலே 1 டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக ஜாம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலே அந்த ஜாமில் கிட்டத்தட்ட அவங்க 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். இதனால் பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு, உடல் பருமன்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இப்போ ஜாம் நான் வாங்கி சாப்பிட கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் எப்படி அதிலேருந்து வெளிவரலாம், அந்த ஜாம் ஹேபிட்டை எப்படி நிறுத்தலாம், ஃபுட் ஹேபிட் அப்படின்னு நிறைய பேர் டயட் கவுன்சிலிங்கில் கேட்பீங்க. இப்போ ஜாம் எப்படி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறத நிறுத்தலான்னு கேட்டிங்கன்னா, பீனட் பட்டர், கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமுக்கு பதிலாக பீனட் பட்டரை பிரெட் மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் நீங்கள் குழம்பு இல்லை பீனட் பட்டர் ஜாம் தான் வேணும்னு அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பீனட் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு, அதாவது கம்பேரேட்டிவ்லி ஜாமோட கம்பேர் பண்ணும்போது பீனட் பட்டர் அப்படின்றது ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். பீனட் பட்டர் அப்படின்றது வேர்க்கடலையை கொண்டு தயாரிக்கப்படுற இந்த பீனட் பட்டரில் ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை 38% கம்மி பண்ணிட்டோன்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நம்ம உடம்புல உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். பிற்காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி அதிகமாகாமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அதே சமயம் கெட்ட கொழுப்பு, டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, ஹெச்டிஎல், எல்டிஎல் மாதிரியான கெட்ட கொழுப்புலாம் அதிகமாகாமல் கொழுப்போட அளவையும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நார்மலாக கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்போட அளவையும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலேயும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் பீனட் பட்டரில் பார்த்தா காப்பர், மேங்கனீஸ் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால மூளை உறுப்பும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படும், எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்யும். ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி தான். இப்போ ஜாமோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பீனட் பட்டர் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ஜாம் ஹேபிட்டை விட்டு வெளிவரத்துக்கு பீனட் பட்டர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் பிரெட் மேலே. ஆனால் காலை உணவு அப்படின்றது பிரெட்டோ இல்லை ஜாமோ பீனட் பட்டரோ மட்டும் கிடையாது. புரத சத்து அதிகம் உள்ள உணவு, நார் சத்து அதிகம் உள்ள உணவெல்லாம் கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்களோட அன்றாட உணவில், முக்கியமாக காலை உணவில் அவங்க உடலுக்கு போய் சேரணும். இப்போ புரத ஊட்டச்சத்து, நார் சத்துலாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் வளர்கிற குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஃப்ரூட் சாலட், ஒரு 2 இல்லை 3 ஃப்ரூட்ஸ், உங்கள் குழந்தைக்கு எந்த பழங்கள் பிடிக்குமோ அந்த பழம், ஒரு 3 பழம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3 பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி க்யூப் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி ஒரு பவுலில் நீங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். வாரத்துக்கு ஒரு நாள் காலை உணவாக ஃப்ரூட் சாலட் சாப்பிட கொடுக்கலாம். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மில்லட்ஸில் கிச்சடி மாதிரி, இப்போது மில்லட்ஸில் கிச்சடி செய்கிறீங்கன்னா அதுலேயே ஒரு 2-3 வெஜிடபிள், ஏதோ ஒரு 1-2 வெஜிடபிள், கேரட், பீன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று, பட்டாணி மாதிரி அதில் ஆட் பண்ணிவிட்டு மில்லட்ஸில் கிச்சடி மாதிரி சமைத்து சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள்லேயே நீங்கள் அரைத்து அடை மாதிரி சுட்டு சாப்பிட கொடுக்கலாம். சாமை, திணை இதிலெல்லாம் அடை மாதிரி சுட்டு சாப்பிட கொடுக்கலாம். கேழ்வரகுல தோசை,
அப்படி இல்லைனா கேழ்வரகு ராகியில் இட்லி மாதிரி சமைத்து சாப்பிட கொடுங்க. ராகியில் சேமியா மட்டும் கடைகளில் வாங்குறீங்க இல்லையா இன்ஸ்டண்ட்டாக, அந்த ராகி சேமியா அப்படின்றத வாங்கி சாப்பிட கொடுக்காதீங்க. ஏன்னா என்னதான் ராகியாக இருந்தாலும் அதை சேமியா கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும், நூடுல்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதில் மைதா மாவு சேர்த்துருப்பாங்க. அதனால் சேமியா கேட்டகரி வேணாம். ராகியில் நீங்களே சுத்தமாக நீங்களே உங்கள் கைப்பட மாவு கொண்டு அரைச்சிட்டு ராகியில் இட்லி மாதிரி, ராகி தோசை மாதிரி, இல்லை ராகியில் பார்த்தீங்கன்னா கஞ்சி மாதிரியெல்லாம் காலை உணவாக நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசை இடியாப்பம் காலை உணவாக ஆப்பம் சாப்பிட கொடுக்கலாம். அதே சமயம் சிவப்பு அவல் இருக்கு இல்லையா, சிம்பிளாக காலையில் டைம் இல்லை அப்படின்போது சிவப்பு அவல் ஒரு கைப்பிடி அளவு எடுங்க. சூடான வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் சிவப்பு அவலை சேர்த்து ஒரு கொதிக்க வைத்ததும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தூவிட்டு குழந்தைகளுக்கு காலை உணவாக சிவப்பு அவல் சாப்பிட கொடுத்துடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் குழந்தைகளுக்கு காலை உணவாக ஸ்ப்ரவுட்ஸை நீங்கள் அப்படியே வேக வைத்து கொஞ்சமாக லேசாக அதில் இந்துப்பு மாதிரி ஏதாவது ஒன்று தூவிட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா காலை உணவாக உப்மா மாதிரி, அப்படியும் இல்லைனா பொங்கல் புரதம் அப்படின்றது பருப்பு சேர்ப்போம் இல்லையா, புரத ஊட்டச்சத்து பொங்கல் அதிகமாக இருக்கும். காலை உணவாக பொங்கல் சாம்பார் மாதிரி சாப்பிட கொடுத்துடலாம். இப்படி ஏதோ ஒரு காலை உணவு புரத ஊட்டச்சத்து நார் சத்து அதிகமுள்ள உணவு கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கு காலை உணவில் கட்டாயம் சேர்க்கணும். வெறும் பிரெட் ஜாம் அப்படின்றத சாப்பிட கொடுக்காதீங்க. அப்படி சாப்பிட்றாங்க உங்கள் குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா பீனட் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுத்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரத ஊட்டச்சத்து நார் சத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அவங்களுக்கு பிடித்தமான பழங்கள் அப்படின்னு காலை உணவில் புரத ஊட்டச்சத்து நார் சத்து வளர்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.